ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலில் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சண்டே ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா சாருவுக்கு சீனுவுக்கு கல்யாணம் நடக்கும். அது எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா பெரிய ஒரு ட்விஸ்டே வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சாருவோட கதையை முடித்த மாதிரிக்கு தான் வந்து இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கதைக்கு அதாவது காரணமானது ரகுராமும் சீனுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரு கையில் ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டு அவங்க கதையை முடிச்சுக்கிட்டுதாங்க. இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமையும் சீனுவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த கதையில இவ்வளவு பெரிய திருப்பம் வரும்னு சொல்லிட்டு நம்ம கூட எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ கூட நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரகுராம் கிட்ட வந்து பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா இப்ப நம்ம என்ன பண்றதுக்கு, சாருவோட வாழ்க்கையை இப்ப நாசமாயி போச்சுது. அதுக்கு காரணம் என் பையனா இருந்துட்டானே, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே, நீ தானே இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்துருந்தாங்க. மாயாவை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க சீன் இந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே வந்து சாரு வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சாரு சொல்றாங்க, இல்ல சீனு மாமா என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு, அதனால சீனு மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மாயா வந்து சொல்றாங்க, கண்டிப்பா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து சாரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்க தானே சொன்னீங்க அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்னு, அப்படி இருக்கும்போது என்னையே வந்து சீனு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் வந்து சொல்றாங்க, சீனுவும் மாயாவும் இது வரைக்கும் கணவன் மனைவியா அவங்க சேர்ந்து வாழவே இல்லை, அது மட்டும் இல்லாம சீனுவும் சாருவும் வந்து கணவன் மனைவியா அவங்க வாழ்ந்துட்டாங்க, அதனால அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து ஜானகி எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்லியிருந்தாங்க, இதுதான் என்னுடைய தீர்ப்பு, இதுக்கு மேலே யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, ரெண்டு பேரையும் மனமேடைக்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பத்மா மகளிங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க மணியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் மருமகளோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க அண்ணா முடிவெடுத்து சொல்லியாச்சுது, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாது, சீனு நீ போய் வந்து பட்டு வச்சு சட்டையை நீ உடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லவும் இதனால வந்து சீனுவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ மாயாவோட கையை பிடிச்சிட்டு சீனு வந்து அழுதுட்டு இருக்கவும் மாயாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஏன்னா ரகுராம் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்து சொன்னதுனால யாருமே மறுபேச்சு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து மாப்பிள்ளையாட்டு அவங்க வந்து பட்டு வச்சு சட்டையெல்லாம் உடுத்துக்கிட்டு அவங்க மனமெடைக்கு வரவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாயா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே பத்மாவும் பார்வதியும் வந்து பொண்ணை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு ரூமுக்கு போறாங்க. அங்க பார்க்கும்போது சாரு வந்து இருக்கிற ரூம் வந்து கதவு வந்து பூட்டிட்டு இருக்கவோ அப்போ கதவு வந்து தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கதவு திறக்கலன்னு சொன்னதுமே உடனே பத்மா வந்து மகாலிங்கத்திட்ட சொல்றாங்க, கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் சாரு வந்து திறக்க மாட்டேங்கிற அப்படிங்கவும் உடனே மகாலிங்கம் வந்து பார்த்தோம்னா அவங்களும் கதவு தட்டுறாங்க. கதவு திறக்கலன்னு சொன்னதுமே ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே மகாலிங்கம் அதிர்ச்சியோட கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா சாரோட கதை முடிஞ்ச மாதிரிக்கு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகாலிங்கம் ஐயோ என் பொண்ணோட கதை முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கவும் உடனே எல்லாருமே ஓடோடி வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சாரு இந்த முடிவு எடுக்கிற நினச்சி அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது கதை உடச்சிக்கிட்டு அவங்க சாருவை வந்து அவங்க தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்ததுமே மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் வந்து கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. பத்மா பார்வதியும் வந்து பேர் அதிர்ச்சியோட தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா யாருமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாரு வந்து சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவள் அலங்காரம் பண்றதுக்காக தானே அவள் இந்த ரூமுக்கு வந்தா. அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சாரு கையில வந்து ஒரு லெட்டர் இருக்குது. அப்போ வந்து சாரு கையில ஏதோ லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லவும் அந்த லெட்டரை பிரிச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா என்னோட கதை முடிஞ்சதுக்கு ரகுராமும் அதுக்கப்புறமா சீனுவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மகாலிங்கம் வந்து என் பொண்ணோட கதையை இப்படி அநியாயமா முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கவும் நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், இப்போ என்ன பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்களும் அங்கே வரவோ அப்போ ஜானகி மாயா எல்லாரும் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, எங்க பெரியப்பாவும் சரி சீனும் சரி இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க, இது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, விசாரிக்காம இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கும் போது உடனே மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, என் பொண்ணோட கையில இந்த லெட்டர் இருந்துச்சு, அந்த லெட்டர்ல இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம்னு சொல்லிட்டு அவ எழுதி வச்சிருக்கிறா, அப்படி இருக்கும்போது உங்க குடும்பத்தை நான் ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து இந்த வரைக்கும் பேசிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து எது நடக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்கவும் அப்போ ரகுராம அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரிக்கு சீனுவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் ஒரு பக்கம் பார்த்தா ஜானகி கத்தி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்து சீனை என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அழுதுகிட்டு பின்னாடியே ஓடவும் அப்போ ரகுராமையும் சீனுவையும் வந்து ஜீப்ல ஏற்றி அவங்க கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு சிவாவும் மணியும் அவங்க ஒரு பக்கம் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இந்த குடும்பத்தை
குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமணி பாட்டி வந்து அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. என் குடும்பம் சின்ன பண்ணாமா இப்படி ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை நல்லா ஆக்குவீங்கன்னு சொல்லிட்டு தானே என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து அதாவது வரணும்னு சொல்லும் போது நான் அனுமதிச்சேன். ஆனா கடைசியில எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி வந்து முடிச்சுக்கிட்டீங்களே, உங்க ஒவ்வொருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன், உங்க எல்லாரும் என்ன பாருங்க என்ன பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமா அவங்க ஒய்ஃபை வந்து சாருவை தூக்கிட்டு போகவும் அடுத்து வந்து ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்றாங்க, மாயா என்ன நடக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லாருமே வந்து ரகுராம் குடும்பத்துல அப்படியே தடுமாறி இருந்து இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியாம. ஆனா அடுத்து பார்த்தோம்னா அங்க புவனேஸ்வரி டீமை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்திக் மூணு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ புவனேஸ்வரி கிட்ட மகாலிங்கம் வந்து சொல்றாங்க, இப்படி என் பொண்ணோட வாழ்க்கை இந்த ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க சேர்ந்து இந்த மாதிரி நாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைன்னு சொல்லிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்துக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தருமே நல்லவங்க கிடையாது, இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்னு சொல்லவும் அடுத்து வந்து ரகுராம், பசுபதி, கார்த்தி அவங்க மூணரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்கத்துக்கிட்ட அவங்க ரொம்பவே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்க மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் அப்போ அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மூணரும் வந்து தள்ளி வராங்க. அப்போ பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, புவனேஸ்வரி இந்த ஒன்று போகிறோம், இதை வச்சு நம்ம போடுற திட்டம் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றலாம் அப்படிங்கும் போது இதுக்காக தானே இந்த மகாலிங்கத்தை நான் இதனால் வரைக்கும் நான் கூட வச்சிருந்தேன், நீ எத்தனையோ தடவை கேட்டிருக்கிற எதுக்காக அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறேன்னு இப்போ புரிஞ்சிச்சா என்னுடைய திட்டம் அப்படின்னு வந்து பசுபதிட்ட வந்து அவங்க புவனேஸ்வரி சொல்லவும் ஆமா புவனா உன்னுடைய சதி திட்டமே வந்து எனக்கு புரியாம இருந்துச்சா, நான் இப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூணரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. மாயா வந்து சாருவோட கதை முடிஞ்சதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்களா, வேற யாருமே காரணமாக இருக்க மாட்டாங்க. புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்திக் இவங்க மூணு சேர்ந்து தான் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கத்தை வச்சு அவங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அவங்க நிறைவேற்றிக்கிட்டுதாங்க. ஆனால் இதை வந்து மாயா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு மாயா வந்து எப்படி தெரியப்படுத்த போகிறாங்க, அடுத்துதான் இந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.